ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி வீடியோவில் நம்ம ஒரு சூப்பரான செமி கிரேவி பார்க்கலாம். நல்ல காரசாரமான சிக்கன் செமி கிரேவி பார்க்கலாம். ரொம்ப தண்ணியாட்டம் இல்லாமல் ரொம்ப ட்ரையாட்டம் இல்லாமல் ஒரு அருமையான கிரேவி தான். இதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம எதுவுமே அரைக்க தேவையில்லை. இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருந்தால் மட்டும் போதும். அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாயை வச்சுட்டு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கிறேன். 1/2 கிலோ சிக்கன் மஞ்சள் தூள் கல்லுப்பு சேர்த்து நல்லா 2-3 வாட்டி நான் கழுவிட்டு எடுத்து வச்சுருக்கிறேன். அது உள்ளே சேர்த்திருக்கிறேன் நான். இப்போது இந்த சிக்கன் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இந்த சிக்கனுக்கு தேவையான உப்பு மஞ்சள் தூள் கூட சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த பச்சை ஸ்மெல்லெல்லாம் போகணும். நான் கல் உப்பு தான் சேர்த்துட்டு இருக்கிறேன். நம்ம சிக்கன் கழுவும் போது கல்லுப்பு கொஞ்சம் மஞ்சள் தூள் கொஞ்சம் கூட தயிர் ஊற்றிட்டு நல்லா கழுவிட்டோன்னா, நல்லா ஒரு 2 வாட்டி 3 வாட்டி நல்லா கழுவிட்டோன்னா அந்த கவுச்சி ஸ்மெல் இல்லாமல் நல்லாயிருக்கும். சிக்கனாக இருக்கட்டும் மட்டனாக இருக்கட்டும் எதுவுமே அந்த மாதிரி கழுவுனா க்ளீனாக அந்த ஸ்மெல் இல்லாமல் நல்லாயிருக்கும். கூட மஞ்சள் தூளும் சேர்த்தியாச்சு. இப்போது இது நல்லா வதக்கி விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நான் இதுக்கு முன்னவே ஒரு 30-35 ரெசிபீஸ் நான் போட்டிருக்கிறேன். அதெல்லாம் போயிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப அருமையாக இருக்கும். நீங்களும் அந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது என்னான்ட்டு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த செமி கிரேவி ரொம்ப அருமையாக இருக்கும். களிக்கு சாப்பிட்லாம், தோசை சப்பாத்திக்கு சாப்பிட்லாம், அதே மாதிரி சாதத்துக்கும் சாப்பிட்லாம். நான் இன்றைக்கி சாதத்துக்கு தான் செஞ்சுட்டு இருக்கிறேன் மத்தியானத்துக்கு. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போது இதுக்கு தேவையான மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். நான் 3/4 ஸ்பூன் சேர்த்துட்டு இருக்கிறேன். இந்த குழம்பு மிளகாத்தூள் நானே செய்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாமே வறுத்துட்டு நல்லா காய வச்சு ஃபஸ்ட் குவாலிட்டி ஐட்டம் தான். எல்லாமே ஃபஸ்ட் குவாலிட்டி பொருள் தான். நல்லா வாங்கி நல்லா காய வச்சுட்டு அப்புறமா எல்லாமே வறுத்துட்டு பொன்னிறமாக வறுத்துட்டு அரைச்சிட்டு ஜல்லிச்சிட்டு தான் நான் பேக் பண்ணுறேன். இந்த மாதிரி குழம்பு மிளகாத்தூள் உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா நீங்கள் வாட்ஸ்அப் நம்பரில் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த குழம்பு மிளகாய்த்தூள் நான்வெஜ்ஜு வெஜ்ஜு எல்லாத்துக்கும் நம்ம சேர்த்துக்கலாம். சாம்பாருக்கு மட்டும் வேறு சேர்க்கணும். பருப்பு போட்டு சாம்பாருக்கு மட்டும் நம்ம சாம்பார் தூள் சேர்த்துக்கணும். மற்றபடி எக்கு கறியாக இருக்கட்டும், மீன் குழம்பாக இருக்கட்டும், இந்த மாதிரி மட்டனோ சிக்கனோ எல்லாத்துக்குமே நம்ம இந்த குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். இப்போது நான் எல்லாமே நல்லா வதக்கி விட்டுட்டு இப்போது இது வேகிறதுக்கு தேவையான தண்ணி சேர்த்துட்டு இருக்கிறேன். நான் 1/2 கிலோ சிக்கன் மட்டும்தான் எடுத்துருக்கிறேன். அதனால் அதுக்கேற்ற மாதிரி நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். 1.5 கிளாஸ் தண்ணி சேர்த்துருக்கிறேன். ஏன்னா செமி கிரேவி அப்படின்றதுனால ரொம்ப ட்ரையாகவும் இல்லாமல் ரொம்ப தண்ணியாட்டம் இல்லாமல் செய்யணும். அதனால் நான் 1.5 கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கிறேன். இப்போ வேகட்டும் ஃப்ரெண்ட்ஸ், பார்க்கலாம். அதே மாதிரி குழம்பு மிளகாய் தூள், சாம்பார் தூள், தனியாத்தூள், ஆந்திரா ஸ்டைல் பருப்பு பொடி, கருவேப்பிலை பொடி 35+ இன்க்ரீடியன்ட்ஸ் சேர்த்துட்டு ஹெல்த் மிக்ஸு சத்து மாவு எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறேன். நான் உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா நான் வாட்ஸ்அப் நம்பரில் வாட்ஸ்அப் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். நான் வாட்ஸ்அப் நம்பர் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன்.
சத்துமாவு வந்து ரொம்ப அருமையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து ரொம்ப வருஷமாகவே நான் வந்து செய்கிறேன். ஆனால் சேல் பண்ணது கிடையாது. இப்போ கொஞ்ச நாளாக தான் நான் சேல் பண்ணிகிட்டு இருக்கிறேன். நான் என்னுடைய பசங்களுக்கோ எல்லாத்துக்குமே நான் அந்த மாதிரி செஞ்சு கொடுத்துட்டு தான் இருப்பேன். டெய்லி வீட்டில் செய்யறது தான். ரொம்ப வருஷமாகவே நான் இந்த மாதிரி செஞ்சுட்டு இருக்கிறேன். ஆனால் சேல் பண்ணலை. இப்போ தான் கொஞ்ச நாளாக நான் சேல் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறேன். சிக்கன் வந்து நல்லா வெந்துடுச்சு. அது வந்து ஒரு கிண்ணத்தில் கொட்டி வச்சிருக்கிறேன். இப்போது அதே கடாயில் நான் 3 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு கப்பு வெங்காயம் வந்து கட் பண்ணி சேர்த்துருக்குறேன். ஒரு கப்பு வெங்காயம் 3 வெங்காயம் வந்து நல்லா பொடிசாக கட் பண்ணி சேர்த்திருக்கிறேன். இது நல்லா வதங்கட்டும். ஒரு 65% to 70% வதங்கட்டும், பார்க்கலாம். அதே மாதிரி கருப்பு உளுந்து கஞ்சி மாவு, கருப்பு உளுந்து லட்டு எல்லாமே செய்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். குழம்பு மிளகாய் தூள், சாம்பார் தூள், தனியா தூள், அதே மாதிரி பிளெயின் மிளகாய்த்தூள், வெறும் மிளகாய்த்தூள், காஷ்மீர் மிளகாய்த்தூள், இந்த மாதிரி கருவேப்பிலை பொடி, இட்லி பொடி, சத்து மாவு, கருப்பு உளுந்து லட்டு, நெய் ஊற்றியும் செய்கிற கருப்பு உளுந்து லட்டு வந்து உங்களுக்கு எப்படி தேவையோ நெய் ஊற்றி செஞ்சு கொடுக்கணுமா, இல்லைன்னா நல்லெண்ணெய் ஊற்றி செஞ்சு கொடுக்கணுமா, நீங்கள் சொல்கிற மாதிரி நான் செஞ்சு கொடுப்பேன் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது, அதில் கான்டாக்ட் பண்ணலாம். இப்போது 4 பச்சை மிளகாவும் கட் பண்ணி சேர்த்துருக்கிறேன். இது ரெண்டுமே நல்லா மிக்ஸ் ஆகி வதங்கட்டும். ஒரு 1.5 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இது பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விடலாம். நான் சேல் பண்ணுற ஐட்டம்ஸ் எல்லாமே 100 கிராம் பேக்கெட்டோ, 100 கிராம் பேக்கெட்டோ, 1/4 கிலோ பேக்கெட், 1/2 கிலோ பேக்கெட் அந்த மாதிரி கிடைக்கும். உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா கான்டாக்ட் பண்ணலாம். ரொம்ப அருமையாக இருக்கும். நான் செய்கிற குழம்பு மிளகாய் தூளாக இருக்கட்டும், சாம்பார் தூளாக இருக்கட்டும், தனியா தூளாக இருக்கட்டும், அதே மாதிரி 35+ இன்க்ரீடியன்ட்ஸு சேர்த்து நான் செய்கிற சத்து மாவு வந்து ரொம்ப அருமையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வதக்கி விட்டாச்சு, பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு. அதே மாதிரி ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்திருக்கிறேன். கொஞ்சம் லைட்டாக வதக்கி விட்டுட்டு 2 தக்காளி வந்து பழுத்த தக்காளி கட் பண்ணி சேர்த்திருக்கிறேன். இந்த தக்காளி வந்து நல்லா குழஞ்சி வதங்கட்டும், பார்க்கலாம். இப்போது நான் குழம்புக்கு தேவையான உப்பு வந்து நான் ஃபஸ்ட்டே சேர்த்துட்டேன். இப்போ இதில் வந்து கொஞ்சம் சால்ட்டு சேர்த்துக்கலாம். இந்த தக்காளி வெங்காயத்துக்கு மட்டும் நல்லா வதங்கிறதுக்காக கொஞ்சமாக சால்ட்டு மட்டும் சேர்த்துக்கலாம். சால்ட்டும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா குழஞ்சி வதங்கின பிறகு நம்ம வேக வச்சிருக்கிற சிக்கனும் சேர்த்துடலாம்.
நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம், நல்லா வதங்கட்டும். நான் இன்றைக்கி மத்தியானத்துக்கு தான் செஞ்சுட்டே இருக்கிறேன். நான் ரொம்ப நல்லா அருமையாக காரசாரமாக இருக்குது இந்த செமி கிரேவி வந்து. சூடான சாதம், அதே மாதிரி களி, சப்பாத்தி, தோசை, ரொட்டி எல்லாத்துக்குமே இந்த செமி கிரேவி வந்து நம்ம சாப்பிட்லாம். இன்றைக்கி வந்து நான் சாதத்துக்கு தான் இது செஞ்சுட்டு இருக்கிறேன். இன்றைக்கி நம்ம வீட்டு சமையல் வந்து சாதம், சூடான சாதம், அதே மாதிரி ரசம், இந்த செமி கிரேவி, சிக்கன் செமி கிரேவி தான். இப்போ இந்த அளவுக்கு வதங்கி வெந்து வந்த பிறகு நான் கரம் மசாலா சேர்த்துடலாம். இதில் 2 ரகமாக இருக்கான்னு நினச்சிக்காதீங்க. அது வந்து கொஞ்சம் கடையில் வாங்கின கரம் மசாலா கொஞ்சம் சேர்த்திருக்கிறேன். நான் வீட்டில் அரைச்ச மசாலா கொஞ்சம் சேர்த்திருக்கிறேன். வீட்டில் அரைச்சது வந்து கம்மியாக இருந்துச்சு, அதனால் வந்து நான் கடை கரம் மசாலாவும் கொஞ்சம் சேர்த்திருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இருக்கிறது கொஞ்சம் சேர்த்துடலாம். ஒரு 2 ஸ்பூன் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் கரம் மசாலா வந்து. 1/2 கிலோ சிக்கனுக்கு இந்த மாதிரி இன்க்ரீடியன்ட்ஸு சேர்த்து, இந்த அளவுக்கு இன்க்ரீடியன்ட்ஸு சேர்த்து நீங்கள் வந்து செமி கிரேவி செய்யுங்க. ரொம்ப அருமையாக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது என்னன்ட்டு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி உங்கள் ஃபேமிலிஸ்க்கும் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இப்போது எல்லாம் கரம் மசாலா சேர்த்துட்டு நல்லா வதங்கின பிறகு, நல்லா வெந்து வந்த பிறகு, இறக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் கொத்தமல்லி, கொஞ்சம் புதினா இலையும் நான் சேர்த்துட்டு இருக்கிறேன். இந்த மாதிரி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்ச நேரம் இறக்கி விட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான். சூப்பரான காரசாரமான ஒரு சிக்கன் செமி கிரேவி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குது என்னான்ட்டு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நான் இது வரைக்கும் நான் சேல் பண்ணுற ஐட்டம்ஸ் வந்து நான் வீடியோ வந்து போடலை, பேக்கெட்டெல்லாம். இனிமேல் கொஞ்சம் கொஞ்சமாக நான் போடுறேன். உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா நீங்கள் வாட்ஸ்அப் நம்பரில் கான்டாக்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி இன்னும் கொஞ்ச நாள் தான் நான் நைட்டிஸு அதே மாதிரி பெட்டிகோட்ஸ் எல்லாமே நான் வந்து சேல் பண்ண போகிறேன். அதுவும் நான் கொஞ்சம் கொஞ்சமாக வீடியோ போடுறேன். சூப்பராக எல்லாமே நைட்டிஸ் வந்து நான் கொஞ்சம் பிராண்டட் நைட்டிஸு அதே மாதிரி சூப்பராக இருக்கும். நான் சேல் பண்ணுற நைட்டிஸ் ஆல்ரெடி நான் சேல் பண்ணிட்டு தான் இருக்கிறேன். நான் வந்து வீடியோஸ் மட்டும்தான் போடலை. ஆல்ரெடி முதல்ல வந்து ஒரு 4 வருஷம் நான் சேல் பண்ணேன். இப்போ ஒரு 2-3 வருஷமாக நான் சேல் பண்ணல. இப்போ ஒரு 2 மந்த்ஸாக பண்ணிட்டு இருக்கிறேன். ஆனால் அது வந்து நான் எதுவுமே வீடியோ வந்து நான் போடலை. இனிமேல் கொஞ்சம் கொஞ்சமாக நான் போடுறேன். சூப்பராக இருக்குது. நான் வாங்கிட்டு வர நைட்டிஸாக இருக்கட்டும், பெட்டிகோட்ஸாக இருக்கட்டும், அருமையாக இருக்கும். நீங்கள் வாங்கி பார்த்துட்டு சொல்லுங்கள்.